ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் சூப் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, கொஞ்சமாக முட்டைக்கோசு, 4 பீன்ஸையும் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 பீஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் க்யூப்ஸ் கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இந்த சிக்கனை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடணும். நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டாக 4 விசிலுக்கு அப்புறமா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது சிக்கனில் முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சதையை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். கலர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2லேருந்து 3 காய்கறி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போது காய்கறியை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசம்லாம் போகும். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். ஒன்ஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகுனா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போது எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரே ஒரு சிக்கன் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வேக வச்சுருந்த கோழி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இன்னும் கொஞ்சம் சூப் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் போல் சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்திருக்கணும். காய் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 90% தான் குக் ஆகிருக்கணும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி சேர்க்கறதுனால சூப் கொஞ்சம் திக்காகும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஒரு 2 மினிட்ஸ் போல் இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சா தான் உங்களுக்கு நல்லா சூப் திக்காகி வரும். அது திக்காகிறதுக்குள்ளே ஒரே ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சூப் நல்லா கொதித்து திக்காய் வந்திருக்கு. இந்த மாதிரி கொதித்து திக்காய் வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி சுற்றி ஊற்றி விடணும். ஒரே இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாகிடும்.
உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கிளறக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறி விடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. முட்டை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், சூப் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.